சிம்பிளாக ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம். பாவக்காய் குழம்பு, அவரைக்காய் பொரியல், சாப்பாடு இதெல்லாம் செஞ்சு ஒரு லஞ்ச் பண்ண போகிறோம். எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். அரிசியெல்லாம் ஊற வச்சுருக்கேன். உப்பு போட்டாச்சு. சாப்பாடு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். பாவக்காய் குழம்பு செய்கிறதுக்கு முன்னாடி வெங்காயம் தேங்காய் ரெண்டையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம் கிட்ட உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கிட்ட ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் நல்லா பொன்னிறமாக வறுத்து நல்ல மணமாக இருக்குது. இதை மாற்றி வச்சுக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். அதே வடச்சட்டியில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இதில் பாவக்காய் போட்டு வறுத்துக்கலாம். பாவக்காயை நல்லா சுருளை வறுத்துடணும். ரொம்ப நல்லா மொறுமொறுன்னு இருக்கிற மாதிரி வறுத்தா கூட பரவாயில்ல தான். அந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. அப்போ தான் கசப்பு தன்மை இருக்காது. பாவக்காய் குழம்பு கசப்பாக இருக்கணும். அந்த கசப்பு டேஸ்ட்டோடு சேர்ந்த கசப்பாக இருக்கணும். தனியாக ஒரு கசப்பாக குழம்பு தெரியக்கூடாது. அதனால இந்த மாதிரி நல்லா பாவக்காயை வறுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். குழம்பு சாப்பிட்றப்போ கசப்பே இருக்காது. நல்ல ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி பாவக்காய் வறுத்து குழம்பு செஞ்சு கொடுங்க. அடுத்த தடவை பாவக்காய் குழம்பு செஞ்சால் வேணானே சொல்ல மாட்டாங்க. பாவக்காயை வறுத்தாச்சு. இப்போ இதை மாற்றி வச்சுக்கலாம். வேறு பாத்திரம்லாம் மாற்றி வைக்க வேணாம். அதே பாத்திரத்துலேயே குழம்பு செஞ்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் வெந்தயம், காரக்குழம்புக்கு வெந்தயம் தாளித்தா தான் மணமாக இருக்கும். அதனால் வெந்தயம் போட்டிருக்கேன். வெந்தயம் பொரிஞ்சிருச்சு. அடுத்து கருவேப்பிலை சேர்த்துலாம். அடுத்து வெங்காயம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கியிருக்கு. அடுத்து தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதில் பாவக்காய் சேர்த்துடலாம். குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். அப்போது இதில் 3 ஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். குழம்புத்தூள் போட்டு லைட்டாக வதக்கி விட்டு ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்தேன். அதை கரைச்சி இதில் ஊற்றிடலாம். நமக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தண்ணி, உப்பு புளிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. கசப்பாக இருக்குமே அதிகமாக புளி போடலாம் அப்படின்னலாம் அவசியம் இல்லை. அதிகமாக புளி போட தேவையில்லை. குழம்பு அந்த அளவுக்கு கசப்பாக இருக்காது. ஏன்னா நம்ம தேங்காய், வெங்காயம், பாவக்காய் எல்லாத்தையுமே முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வதக்கணுமோ அந்தளவுக்கு வதக்கி தான் நம்ம செய்கிறோம். அதனால் கசப்பு இருக்கும். ஆனால் ரொம்ப சாப்பிட முடியாத அளவுக்குலாம் கசப்பு இருக்காது. அந்த கசப்பே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ குழம்புக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ கொஞ்சம் மூடி வச்சிடலாம். இப்போ தேங்காய் அரைச்சிக்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. தேங்காய் ஊற்றாமல் இப்படியே கொஞ்சம் நேரம் வேக வச்சு ஆஃப் பண்ணிட்டாலும் குழம்பு நல்லாயிருக்கும். நம்ம கொஞ்சம் தேங்காய் ஊற்றிக்கலாம். வறுத்து அரைச்சி போட்டால் நல்லாயிருக்கும் தேங்காய் குழம்புல தேங்காயும் ஊற்றியாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், பாவக்காய் குழம்பு நல்லா வெந்துருச்சு. அடுத்து அவரைக்காய் பொரியல் பண்ணிக்கலாம். அவரைக்காய் பொரியலுக்கு 200 கிராம் அவரைக்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், ஒரு வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கேன், 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சம் தேங்காய் துருவல். எண்ணெய் காஞ்சிருச்சு. அதில் கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வதக்கியாச்சு. எப்போவும் சொல்கிற போல தான் வெங்காயத்தை பொரியலுக்கு அதிகம் வதக்க வேணாம், கம்மியாக வதக்கினா போதும். அவரைக்காயை சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு, மஞ்சத்தூள். உப்பு மஞ்சத்தூள் போட்டு கலந்து விட்டுருக்கு. இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். காய் வேகிறதுக்காக வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் காய் நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி வற்றட்டும். அப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். பொரியலும் வச்சாச்சு. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். ரசம் மட்டும் செய்யலை. பழைய ரசம் இருக்கிறதுனால ரசம் பண்ணலை. பாவக்காய் குழம்போட ஒரு லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு சிம்பிளாக. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். பாவக்காய் குழம்பும் அவரைக்காயும் நல்லாயிருக்கும் ஒன்றா சாப்பிட்றப்போ. நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.